செய்திகள் தொடர்கின்றன. ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இரட்டை மடி வலையை பயன்படுத்துவதால் மீன்வளம் அழிவதோடு தங்களது வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக கூறி நாட்டு படகு மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான இயற்கை செல்வங்கள் உள்ளது. இப்பகுதி மீனவர்கள் இரட்டை மடி வலையை பயன்படுத்துவது, கடல் அட்டை போன்ற அரிய வகை மீன இனங்கள் பிடிப்பது ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் விசைப்படகு மீனவர்கள் தடையை மீறி இரட்டை மடி வலையை பயன்படுத்துவதால் மீன் இனம் வெகு விரைவில் அழிவதோடு நாட்டு படகு மீனவர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. விசைப்படகு மீனவர்களின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனை சேர்ந்த சுமார் 5000 நாட்டு படகு மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபாட்டினத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த சேகர், முத்துமணி மற்றும் ஆரோக்கியம் ஆகிய 3 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி காலப்பட்டியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு மாணவர்களுக்கு தனியாகவும் மாணவிகளுக்கு தனியாகவும் உணவு விடுதிகள் உள்ளது. இங்கு வழங்கப்படும் உணவு தரமாக இல்லை என்றும் அடிப்படை வசதிகள் சரியில்லை என்றும் பல தடவை மாணவ மாணவிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று மதியம் வழங்கப்பட்ட உணவு ரேஷன் அரிசியில் தயார் செய்யப்பட்டது என்று தெரிந்ததும் மாணவர்கள் உணவு விடுதி நிர்வாகிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடல்லாமல் பல்கலைக்கழகத்தின் உள் மண்டபத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட வெளியே வர முயன்றபோது அங்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களை தடுத்து நிறுத்தி வாயில் கதவை மூடியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் மாணவர்களின் போராட்டம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்காத பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று முற்றுகையிட முயன்றதால் மீண்டும் பதற்றம் நிலவி வருகிறது. அரசு ஊழியர்களுக்கு நிகரான ஊதியம் வழங்க வேண்டும், மாதம் 2 முறை ஊதியம் வழங்கும் முறையை நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியை அடுத்த கோமிகி சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போலவே 12% அகவிலப்படியினை வழங்க வேண்டும் என்றும், தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு அவரவரின் அடிப்படை ஊதியம் மற்றும் தகுதிநிலை ஊதியம் ஆகியவற்றின் அடிப்படையில் 3% நிர்ணயித்து வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்று மயிலாடுதுறை, எறையூர் உள்ளிட்ட தமிழகத்தின் மற்ற சர்க்கரை ஆலை தொழிலாளர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி தரங்கம்பாடியில் பாரம்பரியத்தை போற்றும் விதத்தில் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு டென்மார்க் நாட்டினரின் வாணிப நகரமாக விளங்கிய தரங்கம்பாடியில் அந்நாட்டினரால் பல அரிய கட்டிடங்கள், டேனிஷ் கோட்டை, சிறப்பு கோயில்கள், ஆலயங்கள், மசூதிகள் என அனைத்து சமூக கட்டிடங்களும் கவர்னர் மாளிகையும் கட்டப்பட்டது. அவ்வாறு சிறப்புமிக்க கட்டிடங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தரங்கம்பாடி பொதுமக்களால் தரங்கம்பாடி சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு ஆண்டுதோறும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் டேனிஷ் கோட்டைக்கு முன்பு விழா நடைபெறும். 10வது ஆண்டு நிறைவு விழாவாக இந்த விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே அரசு அனுமதியின்றி இயங்கிய சாயப்பட்டறையை அரசு அதிகாரிகள் சீல் வைத்து பூட்டினர். கடந்த சில நாட்களாக திண்டுக்கல் அருகே உள்ள தண்டல்காரன்பட்டியில் இருக்கும் தோட்டம் ஒன்றில் சாயப்பட்டறை இயங்கி வந்தது. இந்த சாயப்பட்டறையிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை 5 அடி குழி ஒன்றில் விட்டிருந்தனர். இதனிடையே இப்படி வெளியேறும் கழிவு நீரால் அங்கு துர்நாற்றம் வீச தொடங்கியது. இதனால் சந்தேகமடைந்த ஊர் பொதுமக்கள் அங்கு சென்று பார்த்தபோது
நூல்களுக்கு சாயம் போடப்பட்டிருந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் ஏற்பட போகும் பாதிப்புகளை அறிந்த அவர்கள் உடனடியாக அரசு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். இதை அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் உடனே அந்த சாயப்பட்டறையை மூடிவிட்டு உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இது சீக்கிரமாக இதை மூடுறதுக்கு ஊரில் இருந்து எல்லாம் போய் அவங்க முற்றுகையிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறோம். இதை மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பாளர் இதை தடுக்கணும் முதல்ல. ஆச்சரியம், ஆனால் உண்மை. ரோபோக்கள் நடனமாடுவதை நாம் திரைப்படங்களில் பார்த்துள்ளோம். கிராபிக்ஸ் உதவியுடன் உருவாக்கப்படும் ரோபோ நடனம் நம்மை வியப்பில் ஆழ்த்துவது வழக்கம். ஆனால் இங்கு ஒரு இளைஞர் ரோபோவை போல நடனமாடுவதும் தரையில் வழுக்கிக் கொண்டு செல்வது போல ஆடும் நடனம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது என்னவோ உண்மைதான். எகிப்து நாடாளுமன்றத்தை நோக்கி லட்சக்கணக்கானோர் பேரணி. காவலர்கள் தடுக்க முயன்றதால் வன்முறை வெடித்தது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.